வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 30. எமிலியின் கணவன் அட்கின்சனை ஆச்சரியத்துடன் பார்த்து, கான்பூருக்கா போகப் போகிறீர்கள் என்றான். ஆம். ஏன்? கான்பூரில் தான் கலகம் அதிகமாயிருக்கிறது என்றும் நிலைமை மோசமாக இருக்கிறது என்றும் சொன்னார்கள். அங்கே இந்த சமயத்தில்? யார் சொன்னார்கள்? எல்லாம் அபத்தம். இந்த சிப்பாய் கலகமே மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம். எங்கோ கண்டோன்மெண்ட்டுகளில் சில இந்தியர்கள் ஏதோ ரைஃபிளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இதை போய் நாடு பூரா பற்றி எறிகிறது என்று பெரிதாக திரித்து விடுகிறார்கள். இதற்கு செய்தித்தாள்களும் காரணம். ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தாயா? சித்தப்பா, எதற்காக இந்த கலகம் என்று கேட்டாள் எமிலி. தோட்டத்தில் நடைபாதையில் கேப்டன் ஆஷ்லி ஃப்ரேசர் வந்து கொண்டிருப்பதை ஓரக்கண்ணால் கவனித்தாள். கலகம் பழமைக்கும் புதுமைக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டினால் வந்தது என்றார் அட்கின்சன். புரியவில்லை. நாம் கொண்டு வரும் மாறுதல்கள் தான் இதற்கு காரணம். இந்துக்கள் கணவன் இறந்த பிறகு மனைவிகளை கொளுத்தினார்கள். அதை சட்டத்தின் மூலம் தடை செய்தோம். பெண் குழந்தைகள் பிறந்தால் கொன்றார்கள். அதை தடை செய்தோம். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னோம். இதெல்லாம் தான் காரணம். இவையெல்லாம் நல்ல காரியங்கள் தானே? நம் மேற்கு தேசத்து நோக்கத்தில் நல்ல காரியங்கள் தான். ஆனால் பழமையில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஊறிப்போன இந்தியர்களுக்கு இந்த செயல்கள் எல்லாம் அவர்களை மதம் மாற்றும் சாகசங்கள் தான் என்று சந்தேகப்படுகிறார்கள். சந்தேகம் நீங்குகிற மாதிரி நாம் ஏதும் செய்யவில்லை. வாரிசில்லாத ராஜாக்கள் உறவிலிருந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்வது அவர்கள் மதத்தில் கிடைக்கும் முக்கியமான சலுகை. இறந்த பின் சில கிரியைகள் செய்ய ஒரு மகன் வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்துவுக்கும் மிக முக்கியமான விஷயம். டல்ஹவுசி என்ன செய்தார்? அதெல்லாம் செல்லுபடியாகாது என்று நேர்வாரிசு இல்லாத அத்தனை தேசங்களையும் பைக்குள் போட்டு கொண்டு விட்டார். 8 வருஷத்தில் சத்தாரா, ஜான்சி, நாக்பூர் என்று எவ்வளவு பிரதேசங்களை தந்திரமாக கவர்ந்து கொண்டாயிற்று. இந்த ஆத்திரம் எல்லாம் எங்கே போகும்? ஏதாவது ஒரு விதத்தில் கொதிப்பாக எழ வேண்டும் அல்லவா? போதாக்குறைக்கு ரயில், தந்தி, மேல்நாட்டு கல்வி, சீர்திருத்தம் என்றெல்லாம் அவர்களை கேட்காமலே அவர்கள் மேல் திணித்து கொண்டிருக்கிறோம். விளைவு கலகம். ஆஷ்லி படியேறி பக்கத்தில் நின்று கொண்டு பவ்யமாக சிரித்தான். எமிலிதான் அறிமுகப்படுத்தினாள். சிற்றப்பா, இவர்தான் கேப்டன் ஆஷ்லி ஃப்ரேசர். இது என் சிற்றப்பா. இவரை தெரியும், கல்யாணத்தின் போது பார்த்திருக்கிறேன். எட்வர்ட், எப்படி இருக்கிறாய்? கை குணமாகி விட்டதா? அட்கின்சன் இப்போதுதான், உன்னை கேட்க வேண்டும் என்றிருந்தேன். கையில் என்ன கட்டு என்றார். அது வருகிற போது கப்பலில் ஒரு சின்ன விபத்து என்றான் மெக்கின்சி. அதற்கு மேல் அதை பற்றி பேச விருப்பமில்லை என்று தெரிந்தது. எமிலி, நாளை காலையே புறப்பட்டு விடு. கான்பூருக்கு ராணிகஞ்ச் வரை ரயில் போட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து ஸ்டீமரில் போகிறோம். கான்பூருக்கா என்றான் ஆஷ்லி அதிர்ந்து. எமிலி, இப்போது அங்கே போவது நல்லதில்லை. கான்பூர் கலகத்தில் இருக்கிறது. யார் சொன்னது? கேப்டன். நீங்கள் வதந்திகளை நம்பாதீர்கள். எல்லாம் புரளி. கலகமெல்லாம் அடக்கியாகிவிட்டது. நானே பார்த்தேன். ஜெனரல் வீலரிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது, எல்லாம் சுகம் என்று. சும்மா பயந்து சாகாதீர்கள். கான்பூரில் நல்ல தோல் காலணிகள் கிடைக்கும். ரொம்ப சகாயம். மிஸ்டர் அட்கின்சன், காலணிகளுக்காக கான்பூருக்கு இந்த சமயத்தில்? காலணிகளுக்காக மட்டும் இல்லை, எனக்கு அங்கே முக்கியமான வேலை. எஸ்டேட் விஷயமாக சில காரியங்கள் இருக்கின்றன. எமிலி, இந்த சிறுவர்கள் சொல்வதை கேட்டு பயப்படாதே. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். எடி, உனக்கு சம்மதம் தானே? இல்லை, நீ கூட இந்த கலகத்தை நினைத்து பயப்படுகிறாயா? எனக்கு பயம் இல்லை. நீங்கள் அவளை அழைத்து செல்லுங்கள் என்றான் மெக்கின்சி. ஆஷ்லி பெருமூச்சு விட்டான். கவர்னர் ஜெனரலின் படகிலிருந்து கானிங் பிரபுவும் கர்னல் நீலும் நடந்து வர, இந்த மாதிரி படகை பார்த்தால் யாருக்குத்தான் பொறாமை இருக்காது? ஓ, இதுதான் உங்கள் நீலா? நால்வரும் காரை நோக்கி நடந்தார்கள். நீல் கவர்னர் ஜெனரலுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். கைகளை பலமாக அசைத்து பேசிக் கொண்டிருந்தார். எந்த விதத்திலும் கருணை காட்டக்கூடாது. என்னுடைய கடவுள் யுத்த கடவுள், பழைய ஏற்பாட்டின் ஜெஹோவா. கர்னல், இன்று ரயில் நிலையத்தில் ஏதோ தகராறாமே.
அப்படி ஏதும் இல்லை. ஆனால் நம் ஆங்கிலேய சில்லறை அதிகாரிகளிடம் இருக்கும் பிடிவாதம் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. எல்லோரும் கப்பலில் வந்திருக்கிறோம். பாதி பேரை ராணிகஞ்சுக்கு ரயில் மார்க்கமாக அனுப்பிவிடலாம். ரயில் நிலையம் நதிக்கரையில் இருக்கிறது. அதனால் என்னால் முடிந்த அளவு விரைவாக என் ஆட்களை கப்பலிலிருந்து சமதள படகு வைத்து நேராக ரயில் அடிக்கு மாற்றினேன். அந்த படகுகள் மெல்லத்தானே நகர முடியும். ரயில்வே அதிகாரிகள் ரயிலை காலந்தாழ்த்த மறுத்துவிட்டார்கள். சொல்லி சொல்லி பார்த்தேன். புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார் அதிகாரி. பார்த்தேன். ஸ்டேஷன் மாஸ்டர், இன்ஜினோட்டி, கரிதள்ளுபவன் மூவரையும் கைது செய்து விட்டேன். எங்கள் ஆட்கள் வந்து சேரும் வரை. எனக்கு அதிகாரம் இருந்தால் அவர்களை அங்கேயே தூக்கிலிட்டிருப்பேன். என்ன, நான் செய்தது சரிதானே? இந்த சமயத்தில் ரயில்வே நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்ன பயன்? கர்னல், நீ செய்தது சரிதான். இந்த கலகத்தை ஒடுக்க சரியான ஆள்தான் நீ. முதலில் பனாரஸ் போய்விடுங்கள். அங்கே அதிக நாள் தங்காமல் அலகாபாத் போய்விடுங்கள். பனாரஸில் நிலைமையை பார்த்து கொண்டு தீர்மானிக்கிறேன். ஆனால் இது மட்டும் நிச்சயம், கலகம் செய்தவர்களுக்கு எந்தவித கருணையும் காட்டப் போவதில்லை நான். காட்ட வேண்டாம். வீலரைத்தான் முதலில் கவனிக்க வேண்டும் போல இருக்கிறது. கவலையே படாதீர்கள். முதலில் பனாரஸ் போவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் ஸ்டீமரில்? 16. பிரயோசனமில்லை. பாதி ரயிலிலும் பாதி தரை மார்க்கமாகவும் போய்விடுகிறோம். எத்தனை ஆட்கள் கப்பல் மார்க்கமாக வந்திருக்கிறீர்கள்? 3/4 பேர். மீதி பேர் நிலமார்க்கமாக வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த மீதி பேரின் வரிசை நகர்ந்து கொண்டிருந்தது. சண்டைக்கு போனாலும் சௌகரியங்களை விட்டு போவதாக தெரியவில்லை. அதிகாரிகள் சிலர் பல்லக்குகளில் வந்தார்கள். ஒவ்வொரு பல்லக்குக்கும் சுமார் 6 பல்லக்கு தூக்கிகள். எல்லோருக்கும் தலைமையாக ஒரு சிறுதா. இன்னும் சில அதிகாரிகள் குதிரை மீதேறி வந்தார்கள். குதிரைகளை கவனிக்க ஒவ்வொரு குதிரையுடனும் ஒரு குதிரைக்காரன் நடந்து வர, அவனுடன் புல்வெட்டி சிறுவர்கள் தொடர்ந்தார்கள். இரவில் கூடாரங்கள் அமைக்க 30 கலாசிகள் சென்றார்கள். 2 யானைகள் கூடாரங்களுக்கு வேண்டிய சாதனங்களை சுமந்து வந்து கொண்டிருந்தன. ஆணை கொடுத்தால் சடுதியில் அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டுவிடும். அழகான கூடாரங்கள். 2 கம்பம் அமைத்து கீழே கம்பளம் கூட விரித்து எல்லாம் தயாராகிவிடும். பெரிய அதிகாரிகள் கூடாரத்திற்கு தரையில் மரப்பலகைகளும் கண்ணாடி சன்னல்களும் கூட அமைப்பார்கள். இந்த கூடாரத்திற்கு உண்டான நாற்காலிகளை 20 கூலியாட்கள் தலையில் சுமந்து கொண்டு வந்தார்கள். பீரங்கிகள் எருது வண்டிகளில் கனமாக நகர்ந்தன. இராணுவத்தினருடன் கூடவே 2 சலவை தொழிலாளிகள் சென்றனர். ரொட்டி தயாரிக்க ஒருத்தன் சென்றான். கன்சாமாக்கள், ஏன் ஒரு தையல்காரனும் சென்றான். பாத்திரங்களை கழுவுவதற்கு மசால்ச்சிகள், சமையல்காரர்கள், சுத்தம் செய்வோர், கூடவே வெட்டி சாப்பிடுவதற்கு ஆடுகள் மந்தையாக தொடர்ந்தன. கூண்டுகளிலும் கூடைகளிலும் கோழிகள், வாத்துக்கள், முயல், வான் கோழி. அவர்கள் ஏதோ சண்டை செய்கிறார் போல் செல்லவில்லை. உல்லாச பிரயாணம் போல் அத்தனை சௌகரியங்களுடனும் கும்மாலமும் பாட்டுமாக நடந்தார்கள். கொண்டு வா சிப்பாயை, அவன் தலையை கொய்து பூஜாடி அமைக்கிறேன் என்றெல்லாம் பாடிக்கொண்டு சென்றார்கள். இரவில் களைத்த போது கூடாரம் அமைத்து கொண்டு குடித்தார்கள். பக்கத்து கிராமங்களில் தற்காலிகமாக இன்னும் வேலைக்காரர்களை நியமித்து கொண்டார்கள். வானத்தில் வீணே சுட்டார்கள். சென்னை இராணுவம் அதே உற்சாகத்துடனும் கொலை ஆசையுடனும் முன்னேறியது. ஏறக்குறைய அந்த இராணுவத்தின் பாதையில்தான் முத்துக்குமரனும் பைராகியும் பூஞ்சோலையும் வடக்கே தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பைராகிக்கு புது புது குறுக்கு பாதைகள் எல்லாம் தெரிந்திருந்தன. வடக்கே போனதும் தெலுங்கில் பேசினார். வெள்ளைக்காரன் படை எப்போது எந்தெந்த ஊர்களை கடந்து சென்றது என்று விசாரித்தார். பொழுது சாயறதுக்குள்ள அவர்களை புடிச்சிடலாம் என்றார். ஐயா, அவங்க கூட சேர்ந்துக்கலாங்களா இல்ல தனியா பின்னால வரலாங்களா? சேர்ந்துக்கிறது தான் நல்லது. திங்க நிறைய கொடுப்பாங்க. உனக்குத்தான் முன்னமையே தண்ணி காட்டுற வேலை கிடைச்சிருக்கு. அங்கங்க கிராமங்கள்ல இருந்து ஆள் சேர்த்துப்பாங்க. நாளைக்கு போய் அங்க சேர்ந்துக்கலாம். இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஒதுங்கி வரணும். பார்த்துட்டா 10 பேர் பாஞ்சிருவாங்க. எல்லோரும் காஞ்சி கிடப்பானுங்களா? இவளை எதுக்கு தான் கூட்டி வந்தோமோ? இவளாலதான் நமக்கு தொல்லை வரப்போகுது. பைராகி, நான் பின்னே தங்கிடுறேன்.
உங்க கூட சிப்பாய்ங்க வரைக்கும் வரல. உன்னை எங்க விட்டுட்டு போறதா? பேசாம வா. மூவரும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருக்க பைராகி பூஞ்சோலையை அளப்பது போல் ஒரு முறை பார்த்தார். தன் ஏராளமான பையிலிருந்து எதையோ எடுத்தார். எந்திரி புள்ள. என்ன பைராகி? நீ முந்தி சொன்ன பாரு, அதான் லாயக்கு. என்ன சொன்னேன்? இந்தா இத போட்டுக்கோ. பூஞ்சோலை பைராகி கொடுத்த நீண்ட அங்கியை மாட்டிக்கொண்டு தன்னை பார்த்து கொண்டாள். முடியையும் வெட்டணும் போல இருக்கு என்றார் பைராகி. முத்துக்குமரன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறாராம் கேளு என்றாள். ஏன் சிரிக்கிற? கோமாளித்தனமா இருக்குது பைராகி. இப்ப இவளை பொம்பளைன்னு சொல்ல முடியாதுங்கிறீங்களா? மார் தெரியல பாரு. ஹே புள்ள, மூச்சை இழுத்து பிடிக்காத, தளர்த்தி விடு. இடுப்பு சொல்லுது, கண்ணுல மைய சொல்லுது, தலைமுடி சொல்லுது. முடிய வெட்டிட வேண்டியதுதான். உங்க கூட்டத்துல வெட்டி இருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வந்த அடுத்த கிராமத்துக்கு போனதும் வெட்டிட வேண்டியது தானே. யோ, அந்த ஆளை சிரிக்காம இருக்க சொல்லு பைராகி. என்ன வேண்டிக்கிடுக்கு சிரிப்பு? சிரிக்கல பைராகி, ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறான். இப்போது பூஞ்சோலை கண்களை கசக்கி கொண்டு கண்ணீரை சேர்த்து கொண்டு, நான் உங்களுக்காக காசு சேர்த்துக்கிட்டு வரல, ராத்திரிக்கு சோறாக்கி போடல, 2 பேரும் எனக்கு வைக்காம மூக்க பிடிச்சு தின்னீங்களே, அதுக்கு மட்டும் பூஞ்சோலை வேணுமா? இப்ப இவளை நாம என்ன சொல்லிட்டோம் பைராகி? சிரிக்க சொல்லாதீங்க, அது போதும். முத்து, சிரிக்காத. இத பாரு பூஞ்சோலை, அனாவசியத்துக்கு உன் முடியை வெட்ட வேண்டாம். முத்து, நானும் இந்த பொண்ணும் கொஞ்சம் தள்ளியே வரோம். நீ மட்டும் அந்த பட்டாளத்துல போய் சேர்ந்துக்க. நாங்க கூடவே வந்துகிட்டு இருக்கோம். இவளை என்னதான் மறைச்சாலும் கண்ணை பார்த்தா போதும், பாஞ்சிருவாங்க. பொண்ணுன்னு தெரிஞ்சிரும். பைராகி மூக்கை தேய்த்து கொண்டிருந்த பூஞ்சோலியை ஆச்சரியமாக பார்த்தார். என்ன பொண்ணு இது? படக்கே உன்னொத்த பொண்ணுங்கள் எல்லாம் புருஷன் செத்த அதே சிதையில் அவங்களும் போயிடுறாங்க. இது என்னடான்னா கட்டின புருஷனை விட்டு விட்டு எவனையோ நினைச்சிட்டு எங்கேயோ வந்து, ஏன் உனக்கு இந்த தலையெழுத்து? பொழுது போவல. இல்ல பைராகி, திமிரு என்றான் முத்துக்குமரன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை வளைச்சு போட்டுடலான்னு கனா கண்டுகிட்டு இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியா? எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும் போல, அதான் வந்தேன். இது வெறும் கல்லு. வெள்ளைக்காரனையே கரு கட்டிக்கிட்டு அவனை விட்டா வேற கதி கிடையாது இதுக்கு. பைராகி, நான் உன்னையே கல்யாணம் கட்டிக்கிட்டா என்னை ஏத்துப்பியா? சேச்சே, நான் எல்லாத்தையும் திறந்தவம்மா. ஆமா ஆமாம், ஞானிதான். உடம்பு பிடிச்சி விட பொம்பளை கேக்குதா? நான் கோயில்ல வீட்டுல பார்க்கலன்னு எண்ணிக்காத. அது என் மக போலம்மா. யாரா அது? கொள்ளைக்காரங்களா? இத்துடன் 30வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 31வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.